இயல் 8 எல்லாரும் இன்புற. கற்றல் நோக்கங்கள். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்தல், பிறருக்கு உதவி செய்தல் போன்ற அறச்சிந்தனைகளை அறிதல், வாழும் முறைகளை அறிதல், பிறர் பசியை போக்கும் உயர் சிந்தனையை வளர்த்தல், பெற்றோரையும் பெரியோர்களையும் மதிக்கும் பண்பு பெறுதல், பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம் என்பதை உணர்தல், அறுவகை பெயர்கள், இடுகுறி பெயர், காரண பெயர்களை அறிதல். இயல் 8 பகுதி 1. பராபரக் கண்ணி. அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய எனை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஆசிரியர் தாயுமானவர். சொல்லும் பொருளும். தண்டருள் குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி, செம்மையருக்கு சான்றோர்க்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளே, பணி தொண்டு, எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர. பாடலின் பொருள். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். நூல்வெளி. இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் எனும் நூலில் உள்ளது. இந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கண்ணி எனும் தலைப்பில் உள்ளன. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அ தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அ இன்புற்றிருக்க. தான் என்று எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ தான் கூட்டல் என்று. சோம்பல் எனும் சொல்லிற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். விடை இ சுறுசுறுப்பு. இயல் 8 பகுதி 2. நீங்கள் நல்லவர். இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள். வாழ்க்கை பின் திரும்பிச் செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றிதான் நான் பேச முடியும், தீமையை பற்றியல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர், என்னைப் போல் இரு. பழுத்து உன்
உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னைப் போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். ஆசிரியர் கலீல் கிப்ரான். சொல்லும் பொருளும். சுயம் தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. நூல்வெளி. கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரையாசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிசு பெறும் நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். விடை இ, மகிழ்ச்சி. வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். விடை இ, உழைக்க. இயல் 8 பகுதி 3. பசிப்பினி போக்கிய பாவை. நாடகம். உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவு உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதியார் கூறினார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும். காட்சி 1. இடம் மணிப்பல்லவத் தீவு. கதை மாந்தர்கள். மணிமேகலை தீவத்திலகை. மணிமேகலை தனக்குள். எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆஹா, அருமை அருமை. அப்போது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள். அழகிய பெண்ணே, நீ யார்? இங்கு எப்படி வந்தாய்? நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா? நீங்கள் எப்படி இந்த தீவிற்கு வந்தீர்கள்? என் பெயர் தீவத்திலகை. நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்றுதான். அஃது என்ன அம்மா? நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. ஓ, அப்படியா? வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். அமுத சுரபியா? அதன் சிறப்பு என்ன? அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். அப்படியா? வியப்பாக உள்ளதே. ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழுநிலவு நாள் இன்றுதான். இவ்வாறு தீவத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள். மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரப்பியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறாள். காட்சி 2. இடம் ஆதிரையின் இல்லம். கதை மாந்தர்கள். ஆதிரை, மணிமேகலை. ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள். ஆதிரை: யார் நீங்கள்? மணிமேகலை: இவ்வூரில் வாழ்ந்த கோவலன், மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஓ, நீங்கள்தான் மணிமேகலையா?
உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்றுதான் காண்கிறேன். இஃது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறதே. இஃது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி ஆகும். இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள். வியப்புடன், அப்படியா? அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவு இடுகிறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகின்றேன். மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும். மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன். ஆதிரை அமுத சுரபியில் உணவை இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள். காட்சி 3. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள். சிறை காவலர் மன்னர் மணிமேகலை. சிறை காவலர்: வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. மன்னர் வியப்புடன், என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. சிறை காவலர்: ஆகட்டும் மன்னா. சிறை காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். மணிமேகலை மன்னரை வணங்கி, அருள் உள்ளம் கொண்ட அரசே வணக்கம். பெண்ணே, நீ யார்? உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இஃது உனக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை தனக்கு அமுத சுரபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள். மன்னர் மிக்க மகிழ்ச்சியுடன், மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசி பிணி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா? அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா. நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க. நன்றி மன்னா. வணங்கி விடை பெறுகிறாள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. விடை இ. மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண். விடை ஆ. ஆதிரை. இயல் 8 பகுதி 3. பாதம். கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். கதையை விரும்பாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அதிலும் நம்ப முடியாத கற்பனைகளை கொண்ட விந்தை கதைகள் அனைவரையும் கவரும். கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல மேலும் சுவையாக இருக்கும். அத்தகைய கதை ஒன்றை படிப்போமா? என்றைக்கும் போல தியேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தார் காலணி தைக்கும் மாறி. காலையிலேயே தொடங்கிய மழை இடைவிடாது தனது அரூப விரல்களால் நகரமெங்கும் எதையோ தேடுவது போல படர்ந்து கொண்டிருந்தது. எவரேனும் காலணி தைக்க வரக்கூடுமோ என பசியுடன் காத்திருந்தார். ஒரு டீ குடித்தால் கூட பசி அடங்கிவிடும். அதற்கும் 1 ரூபாய் வேண்டி இருக்கிறதே என்ற யோசனை தோன்றியது. வலுத்து பெய்ய துவங்கியது மழை. காற்றும் மழையோடு சேர்ந்து கொண்டது.
அந்த நீண்ட தெருவில் எவரும் இல்லை. அவரும் ஒரு மரமும் 8 பழைய செருப்புகளும் தவிர. சினிமா தியேட்டரின் குறுகிய வலப்புற சந்தில் இருந்து குடையில்லாமல் நனைந்தபடி வெளிப்பட்ட சிறுமியொருத்தி ஒரு மீனைப் போல சுழன்று அவர் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை குனிந்து தரையிட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து அவளை பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து சென்றாள். அந்த காலணி இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. வழக்கமான சிறுமிகளின் காலணி போல் அல்லாது வெல்வெட் தைத்து பூவேலை கொண்ட காலணியாக இருந்தது. அந்த காலணியில் சிறுமியின் பாத வாசனை படிந்திருந்தது. அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத நறுமணம். கிழிசலை தைத்து வைத்து கொண்டு காத்திருந்தார். இப்போதே குடிக்கப் போகும் டீயின் ருசி நாக்கில் துளிர்விட்டது. காற்றும் மழையும் தீவிரமாக சுழன்றன. பின் மதியம் அஃது ஓய்ந்தபோது ஒளித்திவலைகள் ஆங்காங்கே தெரிய துவங்கின. அந்த சிறுமிக்காக காத்திருந்தார் மாரி. நிச்சயம் 2 ரூபாய் கிடைக்கும். மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை. ஆனால் மீண்டும் மழை வந்துவிட்டது. பின்பு இரவு 2ஆம் ஆட்டம் சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தார். அவள் வரவில்லை. மழைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்து கொண்டு காலணியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தார். அடுத்த நாள் காலை மழை இல்லை, நல்ல வெயில். இளம் சிவப்பான அந்த காலணியை எடுத்து மீண்டும் ஒரு முறை நன்றாக துடைத்து தனது நீல நிற விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபட துவங்கினார். அன்றும் அந்த சிறுமி வரவே இல்லை. மறந்துவிட்டாளா, இல்லை யாரிடம் கொடுத்தோம் என தெரியாமல் அலைகிறாளா தெரியவில்லையே என்றபடி இரவில் அதை வீட்டிற்கு எடுத்து போனார். மறுநாள் 3ஆம் நாள் என நாட்கள் கடந்தபோதும் அவள் வரவே இல்லை. ஆனால் அவர் அந்த காலணியை தினமும் எடுத்துக்கொண்டு வந்து காத்து கிடந்தார். ஓர் இரவில் மாரியின் மனைவி அந்த காலணியை கண்டாள். அதன் வசீகரம் தொற்றிக்கொள்ள கையில் எடுத்து பார்த்தாள். சிறுமியின் காலணி போல இருந்தது. அதை போட்டு பார்க்க ஆசையாக இருந்தது. தனது வலது காலில் அந்த காலணியை நுழைத்து பார்த்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. சிறுமியின் காலணி அவளுக்கு பொருந்துகிறதே என்றவள் மற்றொரு காலணியை தேடி பையை கொட்டினாள். சப்தம் கேட்டு மாறி கோபமாக உள்ளே வந்தபோது மனைவியின் வலக்காலில் இருந்த சிவப்பு காலணியை கண்டார். ஆத்திரத்துடன் திட்டி அவள் சொல்வதை கேட்காமல் கழட்ட சொல்லி கிழிந்து விட்டதா என பார்க்க கையில் எடுத்து உயர்த்தினார். கிழியவில்லை. சிறுமியின் காலணி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறதே என்று வியப்புடன் அது ஒற்றை காலணி என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றார். அவள் முணுமுணுத்தபடி பின்வாசலுக்கு போய்விட்டாள். காலணி அவருக்குள்ளும் ஆசையை தூண்டியது. போட்டு பார்க்கலாம் என தன் வலக்காலை சிறிய காலணியில் நுழைத்தபோது அது தனக்கும் சரியாக பொருந்துவதைக் காண விசித்திரமாய் இருந்தது. 2 வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு எப்படி ஒரே காலணி பொருந்துகிறது? அவரால் யோசிக்க முடியவில்லை. எப்படியோ உரியவரிடம் அதை ஒப்படைத்து விட வேண்டியது தனது வேலை என்றபடி பையில் போட்டுக்கொண்டார். மறுநாள் பகலில் உடன் தொழில் செய்யும் நபரிடம் இந்த காலணியின் விசித்திரம் பற்றி சொல்ல அவர் தன் வலக்காலை பொருத்தி பார்த்தார். அவருக்கும் சரியாக இருந்தது. இச்செய்தி நகரில் பரவியது. அந்த காலணியை போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலர் தினமும் வந்து அணிந்து தமக்கும் சரியாக உள்ளதைக் கண்டு அதிசயித்து போயினர். அந்த காலணி 1 வயது குழந்தை முதல் வயசாளி வரை எல்லோருக்கும் பொருந்துவதாக இருந்தது. அதை காலில் அணிந்தவுடன் மேகத் துணுக்குகள் காலடியில் பரவுவது போலவும் பனியின் மிருது படர்வது போலவும் இருப்பதாக பலர் கூறினர். அவர் வராது போன காலனிக்கு உரிய சிறுமியை நினைத்து கொண்டார். கோடைக்காலம் பிறந்திருந்தது. எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் அந்த விந்தை காலனியை அணிந்து பார்த்து போயினர். அதை அணிந்து பார்க்க அவர்களே பணம் தரவும் தொடங்கினர். தினசரியாக பணம் பெருகிக் கொண்டே போனது. வருடங்கள் புரண்டன. அவர் பசு 2 வாங்கினார். வீடு கட்டிக்கொண்டார். வாழ்வின் நிலை உயர்ந்து கொண்டே போனது. இப்போதும் அந்த சிறுமி வரக்கூடும் என்று பலர் முகத்தின் ஊடேயும் அவளை தேடிக்கொண்டிருந்தார். அவர் வருவதற்கு முன்பாகவே காலையில் பலர் மரத்தடியில் அவருக்காக காத்து நிற்பார்கள்.
அணிந்து பார்ப்பார்கள். முகத்தில் சந்தோஷம் பீரிடும். கலைந்து போவார்கள். இப்படியாக மாரியின் 30 வருடம் கடந்தது. அந்த வருடம் மழைக்காலம் உரத்து பெய்தது. ஓர் இரவில் காலனையோடு வீடு திரும்பும் போது அதை திருட முனைந்த இருவர் தடியால் தாக்க பலமிழந்து கத்தி வீழ்ந்தார். யாரோ அவரை காப்பாற்றினார்கள். காலனி திருட்டு போகவில்லை. ஆனால் தலையில் பட்ட அடி அவரை பலவீனமடைய செய்தது. வீட்டை விட்டு வெளியேறி நடக்க முடியாதவராகி போனார். அந்த சிறுமிக்காக அவர் மனம் காத்து கொண்டே இருந்தது. தனது மரணத்தின் முன்பு ஒரு தரம் அவளை சந்திக்க முடியாதோ என்ற ஏக்கம் பற்றி கொண்டது. தான் அவளால் உயர்வு அடைந்ததற்கான கடனை சுமந்தபடி மறிக்க வேண்டும் என்பது வேதனை தருவதாக இருந்தது. பார்வையாளர்கள் அவர் வீடு தேடி வந்து அணிந்து பார்த்து போயினர். ஒரு மழை இரவில் பார்வையாளர் யாவரும் வந்து போய் முடிந்த பின்பு கதவை மூடி மாறி உள்ளே திரும்பும்போது யாரோ கதவை தட்டும் சப்தம் கேட்டது. கதவை திறந்தபடி காலையில் வாருங்கள் என சொன்னார். மத்திய வயதில் ஒரு பெண் நனைந்தபடி நின்றிருந்தாள். அவள் தனிவான குரலில் சொன்னாள், வெகு தாமதமாகிவிட்டது. எனது காலனியை தத்து விட்டீர்களா இல்லையா? அவளை அடையாளம் கண்டுவிட்டார் மாறி. அதே சிறுமி. அந்த பெண் தன் கையில் இருந்த கூடையிலிருந்து சிவப்பு நிற இடக்கால் காலனியை எடுத்து அவர் முன்னே காட்டி சொன்னாள், இதன் வலது காலனி தைக்க கொடுத்தது நினைவிருக்கிறதா? அவர் தலையாட்டியபடி தன்னிடம் இருந்த காலனியை எடுத்து வந்து துடைத்து அவளிடம் காட்டினார். அவள் கைகளில் தந்தபடி அதன் விந்தையை எடுத்து சொன்னார், இந்த காலனி உலகின் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது. அவள் ஆச்சரியமின்றி தலையாட்டினாள். தன்னிடம் இருந்த நாணயம் எதையோ அவரிடம் கூலியாக கொடுத்துவிட்டு கூடையில் அந்த காலனியை போட்டாள். இந்த சொத்து வாழ்வு யாவும் அவள் தந்ததுதான். அவள் யார் என அறிய ஆவலாக கேட்டார். பதிலிட்டு சிரித்தபடி மீண்டும் மழையில் வெளியேறி சென்று விட்டாள். தெருவின் விளக்கு கம்பம் அருகே வந்து நின்ற அவள் கூடையில் இருந்த 2 காலணிகளையும் எடுத்து தரையிலிட்டு காலில் அணிய முயன்றாள். அவள் கொண்டு வந்த இடது காலணி சரியாக பொருந்தியது. தைத்து வாங்கின வலது பாத காலணியை அணிந்தபோது அது பொருந்தவில்லை, சிறியதாக இருந்தது. நூல்வெளி. எஸ். ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலியன ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இயல் 8 பகுதி 4 பெயர்ச்சொல். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அவையாவன பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர் ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சினைப்பெயர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். 6 வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம். காவியா புத்தகம் படித்தாள். புத்தகம் பொருட்பெயர்.
காவியா பள்ளிக்கு சென்றாள். பள்ளி இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். மாலை காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். தலை சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். இனிமை பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் தொழிற்பெயர். இடுகுறி பெயர் காரணப்பெயர். நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரணப்பெயர் என இருவகைப்படுத்தினர். இடுகுறி பெயர். நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் ஆகும். எடுத்துக்காட்டு: மண், மரம், காற்று. இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் என இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும். இடுகுறி பொது பெயர். ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: மரம், காடு. இடுகுறி சிறப்பு பெயர். ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: மா, கருவேலங்காடு. காரண பெயர். நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: நாற்காலி, கரும்பலகை. காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் என காரண பெயர் இரு வகைப்படும். காரண பொது பெயர். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: பறவை, அணி. காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: வளையல், மரங்கொத்தி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடுகுறி பெயரை வட்டமிடுக. விடை ஆ, மண். காரண பெயரை வட்டமிடுக. விடை ஆ, வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. விடை ஆ, வாழை. கலை சொல் அறிவோம். அறக்கட்டளை, ட்ரஸ்ட். தன்னார்வலர், வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர். இயல் 8 பகுதி 5 திருக்குறள். அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம். வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருவதே ஈகையாகும். மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொள்தாமுடைய வைத்திழக்கும் வன்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய், தன்னோய் போல் போற்றாக் கடை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யார்க்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை.
தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார், பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். விடை ஆ, ஈகை. பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். விடை இ, துன்பத்தை. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். விடை இ, குற்றம்.